திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் டிப்பர் லாரியும் தனியார் பேருந்தும் மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி 200 அடி பள்ளத்தில் தவறி விழுந்தார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்கிட இருக்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. இன்று காலை வத்தலோண்டு பகுதியிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து கொடைக்கானல் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது கொடைக்கானல் மலைச்சாலையில் தம்டம்பாறை அருகே வரும்போது எதிரே அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று பேருந்தின் மீது மோதியதில் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் அருகே இருக்கக்கூடிய தடுப்புச்சுவரை இடித்து பேருந்தின் ஒரு பாதி பள்ளத்தை நோக்கியபடி தொங்கிய நிலையில் உள்ளது. இதில் பயணம் செய்த இருவர் பள்ளத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் பயணம் செய்த ஜன்னல் ஓரம் பயணித்த பெண் ஒருவர் பேருந்தின் கண்ணாடி உடைத்து சுமார் 200 அடி பள்ளத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. பள்ளத்தில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் பொதுமக்கள் மற்றும் வத்தலோண்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் இணைந்து தேடி வருகின்றனர். மேலும் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் லேசான காயங்களுடன் வத்தலோண்டு அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொடைக்கானல் மலைச்சாலை டிப்பர் லாரியும் பேருந்து மோதிக்கொண்டதால் அந்த வழியே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது 200 அடி பள்ளத்தில் விழுந்த அந்த சுமார் 60 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை மீட்டு வத்தலோண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.